சார் நீங்கள் பார்த்தீங்களா ஜனநாயகனுடைய அந்த ப்ரமோஷன் ஒர்க்கான ஈவெண்ட்ஸ்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஜனநாயகனுக்கான வேலையை ஏறத்தாழ கரூரிலே பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நிவாரணம் வழங்கியதற்கு பின்பே கூட அதற்கான வேலை திட்டத்தை தொடங்கிட்டாங்க. ஏன்னா அது பல கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு. ஏறத்தாழ இதுதான் என்னுடைய கடைசி திரைப்படம் என்று நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆடுன காலும் பாடுன வாயும் நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு கலை தாகம் இருக்கும்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கே முதலமைச்சர் பதவியை கைப்பற்றியதற்கு பின்பு நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஒரு படம் நடிச்சுட்டு வந்துடலாமான்னு நினச்சார் அவர். அவருடைய கடைசி திரைப்படம் ஒன்று பாதியிலேயே நின்று விட்டது. முடிக்க முடியாமல் அரசியல் பணிகளால் வந்திருந்தது. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டி, அதுதான் அவருடைய இறுதி திரைப்படம். அதனால் இப்போ அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதி கிடைப்பது எல்லாமே சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வார்களோ என்கிற அச்சம் இருக்கிறது. அதனால் சினிமா வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மலேசியாவில் போய் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நடத்துகிறார். அவருடைய படத்தை யார் வாங்கியிருக்கிறாங்களோ வெளிநாட்டு ரைட்ஸை அதுக்கு அவருடைய தலைமையிலேயே அந்த விழாவை நடத்திடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கிறார்.